சுவாமி ஒரு சம்சயம் டவுட் ஏற்படும். பகவத் அவதாரம் பாகவத அவதாரம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு எந்த விதமான மாற்று பரிகாரம் ஏதாவது இருக்கா? பெருமாள் கிட்ட அபச்சாரப்பட்டா அதுக்கு தீர்வுகள்லாம் ஈஸியாக கொடுத்துறாரு பெருமாள். நம்ம அப்பா கிட்ட அபச்சாரப்பட்டோம்னா நம்ம அப்பாவை திருவடியை பிடிச்சிட்டு அப்பாவுக்கு நல்ல வார்த்தை சொல்லி நாம் பூர்த்தி செய்ய முடியும். அம்மா பாகவதாவிலையும் இருக்கா, பகவான் கூட இருக்கா, அம்மா ரெண்டுத்துலேயும் இருக்கா. அதனால அம்மா கிட்ட அபச்சாரப்பட்ட தீர்வு காணும் ரொம்ப கஷ்டம். அப்பாவை மன்னிக்க முடியாது, அம்மாவே மன்னிச்சாலும் அப்பா மன்னிக்க மாட்டார். அப்பா கிட்ட அபச்சாரப்பட்டு அம்மா மன்னிக்க மாட்டேங்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெருமாள் தாயாரமும் அப்படிதான் இருக்கா. பெருமாள் கிட்ட அபச்சாரப்பட்டா பொதுவாக தப்பிச்சிடலாம். தாயாரும் பெருமாளும் சேர்ந்து மன்னிச்சு விட்டுறா. தாயார் பாகவத கோஷ்டிலே இருக்கா, பெருமாள் கிட்டையும் இருக்கா. அது போல ஜீவன்கள்லாம் சகஜீவன்கள்லாம் அவகிட்ட அபச்சாரப்படக்கூடாது. ஜீவன்கள் கிட்ட அபச்சாரப்பட்டு பெருமாள் கிட்ட நாம பிரார்த்தனை பண்ணினா சரியா போயிடுமான்னு சொல்ல முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். யார்கிட்ட அபச்சாரப்பட்டமோ அவாகிட்ட தான் நம்ம பரிகாரத்தையும் தேடணும். நாம இவாகிட்ட அபச்சாரப்பட்டு இவாளை ஏமாத்திட்டு பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சா சரியா போயிடுமான்னு முடியாது. அதான் இந்து மதம். நம்ம சனாதன தர்மத்துல யார்கிட்டையும் அபச்சாரப்படக்கூடாது. எல்லா